Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல சொல்யூஷன் சாப்டர்ல இருக்கிற இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம் 1.9 பார்க்கலாம். Vapor pressure of pure water at 298 Kelvin is 23.8 millimeters of mercury. 50 gram of urea is dissolved in 850 gram of water. Calculate the vapor pressure of water for this solution and its relative lowering. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ தான் ஒரு பீக்கர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பியோர் வாட்டர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்ட் கண்டெய்னர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பியோர் வாட்டர். ஸோ இந்த பியோர் வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர், ஸோ இப்போ இதில் வேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டு அதனுடைய வேப்பர் ப்ரெஷர் வந்து P1 ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு எவ்வளோ 23.8 millimeters ஆஃப் மெர்க்குரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா, ஸோ வந்து இப்போ இதில் வந்து யூரியா ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதில் யூரியா ஆட் பண்ணுறாங்க. யூரியா ஃபார்முலா என்ன? N/2CO N/2. இப்போ யூரியா பார்த்தீங்கன்னா இட் இஸ் நான் வாலட்டைல் சொல்யூட். N/2CO N/2. ஸோ இது வந்து நான் வாலட்டைல் சொல்யூட். நான் வாலட்டைல் சொல்யூட்னா என்ன ஆகும்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து இங்கே வாட்டர் மட்டும் இருக்கும்போது இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக இட் இஸ் ஆக்குபைட் ஒன்லி பை வாட்டர் மாலிகுல்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து இந்த சொல்யூஷனில் இது வந்து இப்போ சொல்யூஷனாக மாறிடுச்சு. நம்ம சொல்யூட் ஆட் பண்ணதும் இது வந்து சொல்யூஷனாக மாறிடுச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து இது என்னது? பியோர் வாட்டர். ஸோ ஒன்லி வாட்டர், சால்வெண்ட் தான் இருந்தது. எப்போ இதில் யூரியா ஆட் பண்ணுறோமோ அப்போ இது சொல்யூஷனாக மாறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் சம் மாலிகுல்ஸ் ஆஃப் யூரியா வில் ஆக்குபை த சர்ஃபேஸ். ஸோ அப்போது நம்ம எவ்வளோ வாட்டர் இருக்குது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர், இந்த க்ளோஸ்டு கண்டெய்னர். இந்த ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இட் இஸ் ஆக்குபைட் ஒன்லி பை வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து யூரியா ஆட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ யூரியா வந்து சம் ஆஃப் த யூரியா மாலிகுல்ஸ் வில் ஆல்சோ கம் அண்ட் சிட் ஆன் த சர்ஃபேஸ். இப்போ யூரியா வந்து நான் வாலட்டைல், அது வேப்பரைஸ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸில் வாட்டர் மாலிகுலோட அமௌண்ட் வந்து குறையுது இல்லையா, ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து வேப்பரைஸ் ஆகும். ஸோ இப்போ ப்ரொடியூஸ் ஆகிருக்க வேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ்ஸர் தென் P1. இது வந்து P1. ஸோ இது வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். இது வந்து என்னது? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இந்த P1 என்னது? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட். இது வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சால்வெண்ட், பியோர் வாட்டர் சால்வெண்ட். ஸோ இப்போ சால்வெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ சொல்யூட் ஆட் பண்ண பிறகு சொல்யூஷனோட வேப்பர் ப்ரெஷர் குறையுது. அது எவ்வளோ குறையிறதுன்றது தான் கொஸ்டின். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஃபார்முலா என்ன? P1 மைனஸ் P1/P1 ஈக்குவல் டு Chi2. ஸோ Chi2னா மோல் ஃப்ராக்ஷன். அதனுடைய ஃபார்முலா என்ன? N2/N1 + N2. இப்போ நம்ம வந்து N2 கண்டுபிடிக்கணும். N2னா சொல்யூட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா. ஸோ அது வந்து கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். வாட் இஸ் கிவன் மாஸ் ஆஃப் யூரியா? யூரியா வந்து கிவன் மாஸ் 50 கிராம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ மாலிகுலர் மாஸ் ஆஃப் யூரியா கண்டுபிடிக்கணும். யூரியா பாருங்கள், நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன் வந்து எத்தனை நைட்ரஜன் இருக்குது? 2 நைட்ரஜன். ஸோ 2 × 14. ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜன் பாருங்கள், எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ப்ளஸ் கார்பன் எத்தனை? 1 கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் 16. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 28. ஸோ இது பார்த்தீங்கன்னா 12 + 4 16 + 16 32. ஸோ இப்போ வந்து இதனுடைய மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 60. ஸோ டிவைடட் பை 60. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் யூரியா வந்து 60. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா வந்து 0.83. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா வந்து 0.83. ஸோ N2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் யூரியா. ஸோ நவ் N1 கண்டுபிடிக்கணும். ஸோ N1 என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? அதே தான் மோல்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா. ஸோ கிவன் மாஸ், இது சால்வெண்ட்ன்றதுனால 1 போடணும். ஸோ கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். எவ்வளோ வாட்டர் கொடுத்துருக்காங்க? 850 கிராம்ஸ் வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டரோட மோலார் மாஸ் எவ்வளோ? 18. ஸோ 850/18 எவ்வளோ? 47.22. ஸோ இப்போ N1 + N2 கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். இதான் ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் என்ன? P1 மைனஸ் P1/P1 is equal to N2. N2 என்ன? 0.83. ஸோ டிவைடட் பை 0.83 + 47.22. N1 + N2.
ஸோ அப்போ வந்து 0.83, ஸோ டிவைடட் பை, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 48.05. ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 0.017. இதுதான் என்ன கேட்டிருக்காங்க, ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். ஸோ ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோன்னு கேட்டாங்க இல்லையா, இதுதான் ஆன்சர். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வந்து 0.017. இதோட இந்த ப்ராப்ளம் முடியல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, P1 என்ன, வாட் இஸ் த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் திஸ் சொல்யூஷன் கேட்டிருக்காங்க, P1 கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ P1 நாட் நமக்கு தெரியும் இல்லையா, P1 நாட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் P1 நாட்? 23.8. ஸோ 23.8 மைனஸ் P1 டிவைடட் பை 23.8 is equal to, இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, 0.017 ஆன்சர் அது. ஸோ இப்போ இதுலேருந்து வந்து நம்ம P1 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 23.8 மைனஸ் P1 is equal to 23.8 into 0.017. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன வேணும், P1 வேணும். ஸோ P1 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ வந்து 23.8 மைனஸ், ஸோ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 0.4046. ஸோ அப்போது P1 is equal to 23.4. ஸோ 23.4, ஸோ millimeters of mercury. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ இது வந்து புரியுதா, இப்போ இது 23.8ஐயும் 0.017 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் வந்து 0.4046. ஓகே, இப்போ வந்து இதுலேருந்து P1 வேணும். ஸோ P1 இந்த பக்கம் கொண்டு வரோம். இப்போ 23.8 மைனஸ் 0.4046. ஸோ ஆன்சர் வந்து 23.4 millimeters of mercury. ஸோ இதுதான் வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன் வந்து 23.4 millimeters of mercury. ஸோ இந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம், ஜெஇ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே செய்யும். ஸோ என்ன செஞ்சாலும் அது உங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்தோடு செய்யுங்க, உங்களுக்கு வெற்றி நிச்சயம். God bless you.